வைஷு நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. ஏன் நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுன்னு உங்களுக்கு பிடிக்கலையா? இப்போ தான் அவங்க ஒரு ஒரு பிரச்சனையிலேருந்து மீண்டு வராங்க. ஏன் இந்த டைமில் நீங்கள் இப்படி பண்ணீங்கன்னா என்ன ஆகுறது சொல்லுங்கள் பார்க்கலாம். எங்களால் வெளியே தள்ள காட்ட முடியல. நீங்கள் ஒரு செகண்டில் இப்படி பண்ணிட்டு போயிட்டீங்க. நாளைக்கு எதாவது அவருக்கு எதாவது இது வேலை வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? இப்போ அவருக்கு எதுவும் கிடைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? எங்களுக்குள்ள பிரச்சனை வந்துன்னே இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? தயவுசெய்து இனிமேல் அந்த மாதிரி பண்ணாதீங்க. உங்களை வந்து நான் சின்சியராக காதலிச்சுக்கிட்டு இருந்தேன், லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு, இது வந்து உங்களுக்கு மனசாட்சின்னு தான் நீங்கள் இந்த வார்த்தையை எப்படி சொல்லுவீங்கன்னு தெரியல. ஏன்னா உங்களை நான் ஒரு அன்பா தோழியா ஒரு சகோதரி லெவலுக்குலாம் நான் பார்த்துருக்கேன். ஏன்னா முதல்ல வைஷுக்கும் எனக்கும் எப்படி பழக்கம்னா, என்னுடைய யூடியூப் சேனலில் அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க, அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. எங்கள் டீமோட சேர்ந்து அவங்க கூட நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கேன். நான் அதுக்கு நான் என்ன ரொம்ப உத்தமெல்லாம் சொல்ல வரல, நானும் நார்மல் மனுஷன் தான். ஆனால் ஒரு நார்மல் பழக்கமாக தான் இருந்துச்சு. ஆனால் அந்த பழக்கம் ஒரு லெவலுக்கு மேலே போகும்போது என்னன்னா, அவங்க என்ன தெரியல, திடீர்னு நாள் என்கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ற மாதிரி பேச ஆரம்பிச்சாங்க. அப்போ இது கல்யாணத்துக்கு அப்புறம் இல்ல, கல்யாணத்துக்கு முன்னாடியே எனக்கு இதுல துளி கூட உடன்பாடு இல்ல. எனக்கு நீங்க திருநங்கைன்னு புறக்கணிக்கல, எனக்கு பிடிக்கல, எனக்கு பிடிச்சாதானே நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும், எனக்கு இதுல இஷ்டம் இல்ல. மிட் நைட் எல்லாம் நிறைய டைம் கால் பண்ணியிருக்காங்க. இப்போ பிஃபோர் லைஃப் பேச்சுலர்ஸ் லைஃப் வேறங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் என் மனைவி இருக்கும்போது அதை எப்படி அலோவ் பண்ணுவாங்க? பகலில் நீங்கள் பேசுங்க, நைட் யாருமே கால் பண்ணுவாங்க. தொடர்ந்து இந்த மாதிரி தொடர்ந்து டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் அவங்கள என்னுடைய வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராம், என்னுடைய நம்பர் எல்லாத்தையும் பிளாக் பண்ணி அவங்களுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் திடீர்னு வந்து நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படிங்கிறீங்க. மூணாவது அலிகேஷன் என்னன்னா, நீங்கள் தான் எங்களுக்கு கல்யாணமே பண்ணி வச்சேன் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இது நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நம்மளை சுற்றி ஒரு சொசைட்டி நம்மளை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கு. நீங்கள் என்னுடைய திருமணம் நடத்தி வச்சிங்கன்னா ஏன் கல்யாணத்துக்கு வரல? இந்த மாதிரி கேள்விகள்லாம் எல்லாருக்குமே எழும். ரெண்டாவது, நான் வந்து என்ன ஷோவா சின்ன எனக்கு வந்து சின்னத்திற்காக தான் நீங்க கல்யாணமே பண்ணிக்கிட்டீங்களா? இதெல்லாம் என்னங்க மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கா? ஒரு ஷோக்காக யாராவது கல்யாணம் பண்ணிப்பாங்களா?